දැන් අපි පාට බෑලා දියව් ගනිව් කියන්නේ අපේ ආණ්ඩුවට මතක් කරනවා බෝනස් එක ගන්නවා මතක් කරනවා වැටුප ගන්නවා யோஜனா ගේනවා මණ්ඩලය හදනවා අපි තමයි විදුලි මණ්ඩලයේ පාලකයෝ. யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதளவில் பாதிப்படைந்திருக்கிறது. வணக்கம். இலங்கையின் 2 நாளின் முக்கியமான செய்திகளோடு இந்த 26ஆம் தேதி அதிகாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். 25ஆம் தேதிக்குரிய செய்திகள், அதுபோல 26ஆம் தேதி இன்றைய நாளில் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை கொண்டு வருகிறேன். 2 விடயங்கள் தான் இப்பொழுது இலங்கையில் அதிகமாக பேசப்படுகின்றன. ஒன்று மாவீரர் வாரம், மாவீரர் நாள் வரப்போகிறது நாளைய தினம். இதுக்கான அனுஷ்டிப்பு, நினைவேந்தல் போன்றவை எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் இந்த புதிய அரசாங்கத்தினோடு? ஏதாவது அரசாங்கம் வெளிப்படையாக அறிவித்திருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்றைய நாளில் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக வெளியிடப்படுகிறது. காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் இது பற்றிய விடயங்களை வெளியிட்டிருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதை பற்றிய விடயங்களை விரிவாகவும் நாங்கள் எவ்வளவு தூரம் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களோடும் கொண்டு வருகிறேன். இரண்டாவது, வானிலை சீர்கேடு. குறிப்பாக இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் பல இடங்களில் நாளாந்த வாழ்க்கையானது ஸ்தம்பித்திருக்கிறது. ஆனால் இந்த நாளாந்த வாழ்க்கையின் ஸ்தம்பிப்போடு வானிலை சீர்கேட்டோடு தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை, பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு, இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானோர். இதன் மத்தியிலும் கூட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்கள் இந்த சவால்களை எதிர்கொண்டு பரீட்சைக்கு போய் வருகின்றார்கள் என்பது உண்மையில் வாழ்த்துக்குரிய ஒன்று. இன்றைய நாள் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமை இன்னும் இந்த நிலை மோசமடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல இடங்களில் கடும் மழையோடு கூடிய மிக சீரற்ற ஒரு வானிலை ஒன்று நிலவக்கூடும் என்று ஆபத்து எதிர்நோக்கப்படுகிறது. பல்வேறு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன. குறிப்பாக பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கைகள் பல இடங்களுக்கு விடுக்கப்படுகின்றன. அவை பற்றிய விடயங்களை விவரமாக கொண்டு வருகிறேன், நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள. இது மட்டுமல்லாமல் ஏனைய பல்வேறு விவரங்களோடு இந்த மின்சார கட்டண சீராக்கம் பற்றி நேற்றைய நாளில் வெளியிடப்பட்ட செய்தி ஒன்று. மின்சார கட்டண சீராக்கம் பற்றிய விடயம். இதற்கு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மின்சார சபை மீது குற்றம் சுமத்தி இருந்தது. குறிப்பாக மின்சார சபையை இவ்வாறு இந்த கட்டண சீராக்கங்களில் தலையிட விடாமல் தடுத்துக் கொண்டிருப்பது அந்த மின்சார சபைக்குள்ளே இயங்குகிற தொழிற்சங்கங்கள். இந்த தொழிற்சங்கங்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்த அமைப்புகள் இப்பொழுது ஆளுங்கட்சியாக மாறி இருக்கின்றன. எனவே இங்கே இருக்கின்ற குழப்பம் குறித்து இன்றைய நாளில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்று பொதுமக்கள் மத்தியில் இன்னும் ஒரு அதிருப்தி நிலை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறது. இது எங்களுடைய அரசாங்கம், நாங்கள் நினைத்தால் சம்பளத்தை வாங்குவோம், நாங்கள் நினைத்தால் போனஸை வாங்குவோம் என்று சொல்லி தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருப்பதானது இந்த அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய விடயமாக இங்கே இருக்கிறது. அதை பற்றி அவதானிப்போம். இன்னும் பல்வேறு விடயங்களை பார்த்தோம். இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம். மாவீரர் நாள் நாளைய தினம். இந்த மாவீர வாரம் முழுவதுமே பல்வேறு நினைவேந்தல்கள் மக்களால் ஒருமித்து அகவெழுச்சியாகவும் தன்னெழுச்சியாகவும் மக்களால் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாக தீபம் திலீபன் நினைவிடத்துக்கு முன்னால் இடம்பெறுகின்ற அந்த மாவீரர்களது கல்லறைகள், அவர்களது பெயர்கள் பொறிக்கப்பட்ட அந்த நினைவு சின்னங்களை பார்வையிடுகின்ற மக்களாக இருக்கட்டும், இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து பல ஆண்டுகளாகியும் வெளிநாடுகளில் தொடர்ச்சியாக இந்த நினைவேந்தல்களை செய்கின்ற மக்களாக இருக்கட்டும், இராணுவ கெடுபிடி பெலிஸ் கெடுபிடி இருந்த காலத்திலும் கூட தொடர்ச்சியாக அவற்றையெல்லாம் மீறி இந்த துயில நிலங்களை சுத்தம் செய்தும் தங்கள் நினைவுகளிலிருந்து அகலாத தங்களது உறவினர்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் தங்களோடு இரத்த சொந்தம் இல்லாத பல்வேறு உறவினர்களாக தாங்கள் கருதுகிற எங்களுக்காக மாய்ந்து போன வித்துருடர்களாக மாறி போன அந்த வீரர்களை நினைவுபடுத்துகின்ற மக்களாக இருக்கலாம். இவை அனைத்தும் தானாக நிகழ்ந்து கொண்டிருப்பவை. தமிழகத்தில் கூட இன்றும் எங்களோடு தொப்புள் கொடி உறவுகளாக இணைந்து கொள்கின்ற பல்வேறு மக்களை நாங்கள் நினைவேந்தர்களில் பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த புதிய அரசாங்கம் நினைவேந்தர்களை தடுக்குமா? இதற்கு எதிராக பெரிசாரின் நடவடிக்கைகளை அரசாங்கம் ஊக்குவிக்குமா? கெடுபிடிகள் ரகசியமாக வேணும் இருக்குமா? சமூக வலைத்தளங்கள் கண்காணிக்கப்பட்டு இதன் மூலமாக நடவடிக்கைகள் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்டிருந்தன. அதே போல இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை இருக்குமா? இப்படி பல்வேறு கேள்விகள். காரணம், இந்த அரசாங்கமும் போராட்ட மயத்தோடு கூடிய ஒரு பின்னணியை கொண்டது. கடந்த காலங்களில் முன்னைய அரசாங்கங்களினால் தடை செய்யப்பட்டிருந்த அமைப்பாக இருந்தது. ஆயுத போராட்ட வன்செயல் அமைப்பாக இந்த அமைப்பை முத்திரை குத்தி இருந்தார்கள். ஜேவிபி என்பது ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகள் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட முதல் 1983ஆம் ஆண்டு வன்செயல்களை காரணம் காட்டி ஜேவிபி தடை செய்யப்பட்டிருந்தது. எனவே அந்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு அதன் புரிதலின் அடிப்படையில் இந்த மக்கள் நினைவேந்துகின்ற நிகழ்வுகளை இந்த புதிய அரசாங்கம் தடுக்காது என்று சொல்வோரும் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் உத்தியோகபூர்வமாக இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படவில்லை என்று சொல்லி நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் நேற்றைய நாளில் அமைச்சர்
கடற்றொழில் நீரியல் அமைச்சராக இருக்கலாம். ஆனால் அவரும் அரசாங்கத்தைச் சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். பொதுமக்கள் நினைவேந்தல்களை யாரும் தடுக்கப் போவதில்லை, அவர்களுக்கு நினைவேந்தும் உரிமை இருக்கிறது என்று. ஆனால் உத்தியோகபூர்வமாக துறை சார்ந்த அமைச்சர், குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இல்லாவிட்டால் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற ஜனாதிபதி ஏதாவது ஒரு விடயத்தை சொல்வார் என்பதுதான் மக்கள் எதிர்பார்த்திருந்த விடயம். இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உத்தியோகபூர்வமாக தகவல் ஒன்றை தந்திருக்கிறார். கலகமோ என்ற பிரதேசத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட வேளையில் ஊடகவியலாளர்கள் அவரிடம் இந்த மாவீர நாள் அனுஷ்டிப்பு வடக்கிலே இடம்பெறுகிறது, கிழக்கிலும் இடம்பெறுகிறது, இதை அரசாங்கம் எவ்வாறு பார்க்கிறது என்று கேட்கப்பட்ட வேளையில் அவர் மிக தெளிவான பதில்களை வழங்கியிருக்கிறார். வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் மலையகமாக இருந்தாலும் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கு ஒரு உரிமை அனைத்து மக்களுக்கும் இருக்கிறது. இதற்கு தாங்கள் அரசாங்கம் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்த மாட்டோம், இடையூறு ஏற்படுத்தவில்லை, நினைவேந்த நிகழ்வை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லி, ஆனால் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்கிறார். தடை செய்யப்பட்ட இயக்கமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கிறது. எனவே அந்த இயக்கத்தை நினைவுபடுத்துகின்ற சின்னங்கள், அந்த இயக்கத்தின் புகைப்படங்கள், அந்த இயக்கத்தின் உறுப்பினர்களது புகைப்படங்கள் ஆகியவற்றை காட்சிப்படுத்தாமல், இயக்கத்தின் பெயரை பயன்படுத்தாமல், எந்த விதத்திலும் இயக்கத்தை நினைவுபடுத்துகின்ற விடயங்களை கொண்டு செல்லாமல் மக்களால் நினைவேந்தலில் ஈடுபட முழுமையான உரிமை இருக்கிறது. தடை செய்யப்பட்ட உறுப்பினர்களாக இருந்தாலும் அந்த உறுப்பினர்களான இருந்த தங்களது பிள்ளைகளை, உறவுகளை அவர்களது சொந்தங்கள் நினைவு கூறும் போது அவர்கள் பயங்கரவாதிகளை நினைவு கூறுகின்றார்கள் என்று சொல்லி ஊடகங்களோ யாருமோ காண்பிக்க கூடாது என்று மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்பதை தாங்கள் தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகிறோம். எனவே அதன் அடிப்படையில் தான் இலச்சினை சின்னங்கள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது, அதன் அடிப்படையில் மாவீரர் நிகழ்வை இடம்பெற வைக்கக்கூடாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இது வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது, எந்த சந்தர்ப்பத்திலும் அரசாங்கம் இல்லாவிட்டால் பாதுகாப்பு படையினர் குற்றம் சுமத்துகின்ற அளவுக்கு அவர்கள் தடை செய்ய தவிர்க்க வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்ற அந்த விடயங்களை தவிர்த்து இந்த நினைவேந்தலை மேற்கொள்வது மிக முக்கியமானது. இதிலே எங்களுக்கு இருக்கின்ற பெரும் குழப்பமும் பொதுவாக சில இடங்களில் கொஞ்சம் நெருடலாக இருக்கின்ற ஒரு விடயமும் இருக்கிறது. ஒன்று, மே 18 அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை பொறுத்தவரையில் அது இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட மக்களையும் நினைவுபடுத்துகின்ற, இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட அனைவரையும் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. அதிலே கொல்லப்பட்ட அந்த மக்களை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு நினைவேந்தல். ஆனால் மாவீரர் தினம் என்று சொல்வது, மாவீரர் வாரம் என்று சொல்வதும் நிச்சயமாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு குழுவை, தமிழீழ விடுதலை புலிகளை, அதன் உறுப்பினர்களை நாங்கள் நினைவேந்தல் செய்கின்ற ஒரு காலகட்டம். எனவே இதன் அடிப்படையில் உறவுகள் இழக்கப்பட்ட அந்த உறவுகளின் தொடர்ச்சியாக வந்த மக்களால் அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுவது நினைவேந்தல் உரிமை. ஆனால் கட்சியாக, இயக்கமாக, போராளிகளாக, ஒரு போராட்ட குழுவாக அவர்களை நினைவேந்தல் செய்யக்கூடாது என்றுதான் இந்த அரசாங்கம் குறிப்பிடுகிறது. ஆனால் மாவீரர் என்று வரும்போதே அதிலே தாராளமாக எங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியது தமிழீழ விடுதலை புலிகள். இந்த இடத்திலே வெளிநாட்டில் உள்ளவர்கள் புலிக்கொடிகளோடும் தமிழீழ விடுதலை புலிகளை ஞாபகப்படுத்துகின்ற சின்னங்களோடும் தங்களுடைய நினைவேந்தல்களை நடத்துவார்கள். இலங்கையில் உள்ளவர்கள் எப்படியும் ஒரு கெடுபிடி கவனிப்பு ஒன்று இருக்கின்றது என்ற பட்சத்தில் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியம். என்றும் கூட பல்வேறு இடங்களில் வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், கிழக்கு மாகாணம் உட்பட்ட பல்வேறு இடங்களில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் மக்களால் தன்னெழுச்சியோடு மேற்கொள்ளப்பட்டது மிக முக்கியமானது. ஆனால் மழையின் இடையூறும் இயற்கை சீர் அழிவின் காரணமாக ஏற்பட்ட நிகழ்வுகளின் காரணமாகவும் பல்வேறு இடையூறுகள் மக்களுக்கு ஏற்பட்டிருந்தன. இன்று நாளில் காலையில் ஆரம்பித்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை கூட பல்வேறு இடங்களில் உண்மையில் சிக்கல் சிரமங்கள் எதிர்கொண்டு மாணவர்கள் பரீட்சைகளுக்கு சென்றிருந்தது மிக முக்கியமான ஒன்று. இது செவ்வாய்க்கிழமையும் தொடர இருக்கிறது. தொடர்ச்சியாக சீரற்ற வானிலைக்கான 36 மணி நேர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த எச்சரிக்கையானது 2 நாட்களுக்கு விடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது 3வது நாளாக இது நீடிக்கப்பட்டிருப்பதாக வானிலை அவதான மையம் தெரிவிக்கிறது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றன. பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. நந்திக்கடல் பெருக்கோடி இருக்கிறது. வட்டுவாகல் பாலத்தின் மேலால் தண்ணி ஓடுகிறது. வடக்கு கிழக்கின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது. வடக்கில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே தற்போதைய வானிலை தொடர்பாக வெளிவருகின்ற அறிவிப்புகளை மக்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது உங்கள் பிரதேசங்களை திடீரென்று தாக்கக்கூடிய ஆபத்தோடு இருக்கிறது. அவதானத்தோடு செயற்பட வேண்டும் என்பது நாங்கள் மட்டும் கொடுக்கின்ற எச்சரிக்கை கிடையாது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான நாகமுத்து பிரதீபராஜா இது பற்றி எச்சரிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். எனவே மிகுந்த அவதானமாக இந்த சந்தர்ப்பங்களில் நடக்குமாறு இப்பொழுது சொல்லப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் தற்பொழுது தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதளவில் பாதிப்படைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் கரையோர பிரதேசங்கள் கூடுதலான பகுதிகள் வெள்ளத்தில் அமிழ்ந்த தன்மை காணப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியான இந்த சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை சுமார் 12 பிரதேச செயலர் பிரிவுகளில் பாதிப்பு கூடுதலாக உணரப்பட்டிருக்கின்றது. இந்த சீரற்ற காலநிலையின் போது ஏற்படுகின்ற தற்காலிக
பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் இதுவரை ஒரு வீடு முழு அளவிலும் 34 வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் பல்வேறு அறிக்கைகள் இப்பொழுது வெளியிடப்பட்டுக் கொண்டு வருகின்றன. குறிப்பாக வடக்கிலே இந்த பாதிப்புகளின் தன்மை அதிகம். இம்முறை இதன் காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக 12 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு ஏற்படுகிறது. சாவகச்சேரி, ஊர்காவத்துறை, உடுவில், கோப்பாய், சண்டிலிப்பாய், யாழ்ப்பாணம், நல்லூர், பருத்தித்துறை, சங்கானை, காரைநகர், நெடுந்தீவு, தெல்லிப்படை ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2040 குடும்பங்களைச் சேர்ந்த 7436 அங்கத்தவர்கள் பாதிப்புற்றிருக்கிறார்கள். இதுபோல மன்னார், திருகோணமலை மற்றும் வவுனியா, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் நந்தி கடல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வட்டுவாகல் பாலத்தின் மேலால் தண்ணி ஓடுகின்ற காரணத்தால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரும் சிரமங்கள் எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் இந்த வட்டுவாகல் பாலத்தை மூடி ஊடறுத்து வெள்ளம் பாய்வதன் காரணமாக A35 வீதியில் உள்ள பாலம் முற்றுமுழுதாக மூடப்படுகிறது. முல்லைத்தீவு பரந்தனுக்கு இடையிலான இந்த A35 வீதி மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். உடனடியாக பாதுகாப்பு படையினர் இப்பொழுது கடமையில் ஈடுபட வந்திருக்கிறார்கள். உடனடியாக பாதுகாப்பு படையினர் இந்த கடமையில் ஈடுபட வந்திருந்தார்கள். விபத்து ஏற்படுகின்ற சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றது. எனவே பாலத்தின் இருமருங்கிலும் போலீசாரும் கடற்படையினரும் இப்பொழுது பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டாலும் மழை பலத்தால் உண்மையில் அவர்கள் கூட அங்கே நிற்க முடியாத சூழ்நிலை ஒன்று உருவாகும். இதன் காரணமாக 2 நகரங்களுக்கு இடையிலான வீதி போக்குவரத்து மிக பெரும் அபாயத்தை எதிர்கொள்ளும் என்று கருதப்படுகிறது. நந்திக்கடல் நீர்மட்டம் நிரம்பி வடிகிறது. இதன் காரணமாகத்தான் வட்டுவாகல் பாலத்தின் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. பாலத்தின் அணைக்கட்டுகளும் இப்பொழுது மூடப்பட்டுகின்றன. இது மட்டுமல்லாமல் எந்த வீதி எது கடல் எது என்று தெரியாமல் இருக்கின்ற ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஒன்று இருப்பதாக தெரிகிறது. இது நாளைய தினம் தொடர்ந்தால் இந்த பகுதியில் போக்குவரத்தை இடைநிறுத்த வேண்டி ஏற்படும் என்று சொல்லி காவல்துறையினர் தெரிவிக்கின்றார்கள். இந்த வட்டுவாகல் பாலத்தை பற்றி அறிந்த சில செய்திகளை குறிப்பிடுவதாக இருந்தால் 1950ஆம் ஆண்டு கால பகுதியில் இந்த பாலம் கட்டப்பட்டதாக சொல்லப்படும். தொடர்ந்து வந்த காலத்தில் இடையிடையே யுத்தங்கள், அதுபோல சுனாமி அனர்த்தம், அதற்கு பிறகு மீண்டும் இறுதி யுத்தம் ஆகியவற்றால் இந்த பாலம் பாதிக்கப்பட்டிருந்தது. என்றாலும் சீர்திருத்த பணிகளுக்கு பிறகு இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற பாதைகளில் ஒன்றாக இது இருந்து வருகிறது. 450 மீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் இருமருங்கிலும் இன்றைய நாளில் காவல்துறையினர் மற்றும் கடற்படையினரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுத்தப்பட்டு வந்தன. ஆனால் மக்கள் பெரும் அசௌகரியங்களை இங்கு எதிர்கொண்டு வருகின்றார்கள். இன்னும் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக இந்த மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. மன்னார் மாவட்டத்திலும் பல மக்கள் இப்பொழுது இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இந்த கடுமையான பாதிப்பின் மத்தியில் தான் இன்றைய நாளில் பரீட்சைகளுக்கு மாணவர்கள் பரீட்சை எழுத போயிருந்தார்கள். இதுவேளை வடக்கு கிழக்கில் உள்ள பல்வேறு குளங்களின் வான் கதவுகளும் திறந்து விடப்பட்டுள்ளன. இதன் காரணமாக அருகில் உள்ளவர்கள் மிக அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது. வவுனியாவிலும் செட்டிக்குளம் பிரதேசத்தில் அமைந்துள்ள ராமையன் குளம் உடைப்பெடுக்கும் அபாயம் இப்பொழுது காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. 100 ஏக்கருக்கு மேற்பட்ட வயல் நிலத்தை கொண்ட ராமையன் குளம் அதிகளவான மழை வீழ்ச்சி காரணமாக உடைப்பெடுக்கும் அபாயம் இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட பாதிப்புகளோடு சேர்த்து மன்னார் மாவட்டத்தில் இப்பொழுது பல பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் 12,463 குடும்பங்களைச் சேர்ந்த 43,629 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கிறார். இதுவரைக்கும் மன்னார் மாவட்டத்தில் மட்டும் 14 தற்காலிக நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கே 367 குடும்பங்களைச் சேர்ந்த 1,248 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதுபோல மன்னார் மாவட்டத்தில் மறு அறிவித்தல் வரும் வரை கடற்தொழிலாளர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அரசாங்க அதிபர் இன்றைய நாளில் உத்தியோகபூர்வமான தகவலொன்றை பிறப்பித்திருந்தார். இப்போதைக்கு வடக்கு மாகாணத்தில் மட்டும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக சீரற்ற வானிலை காரணமாக வடக்கு கிழக்கில் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதன் காரணமாக வடக்கில் மட்டும் 15,284 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதுபோல பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்ல இப்பொழுது அனர்த்த முகாமைத்துவ நிலையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. கிழக்கிலே அதிகமாக அம்பாறை மாவட்டம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அம்பாறை மாவட்டத்தில் 2 நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இப்போது அட்டாளைச்சேனை, அக்கரைப்பற்று, ஆலையடிவேம்பு, பொத்துவில், நிந்தவூர், இறக்காமம், கல்முனை, சமாந்துறை ஆகிய பிரதேசங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. பல நீர்த்தேக்கங்கள் வான் கதவுகள் இப்பொழுது திறந்து விடப்பட்டுள்ளன. எனவே அருகில் உள்ளவர்கள் மிகுந்த அவதானமாக இருக்குமாறு சொல்லப்படுகிறது.
காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாவடிப்பள்ளி பகுதியில் இறந்த நிலையில் முதலைகள் கரையொதுங்கி வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள். இந்த ஆபத்தான சூழ்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பல்வேறு முஸ்லிம் பாடசாலைகளுக்கு இப்பொழுது விடுமுறை வழங்கப்படுகிறது. அதாவது 26ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் விடுமுறை என்று அறிவிக்கப்படுகிறது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவின் அறிவிப்பின் அடிப்படையில் இந்த விடுமுறைகள் வழங்கப்படுகின்றன. இந்த வங்காள விரிகுடாவின் தாக்கமானது அதிகமாக 26ஆம் தேதியே இருக்கும் என்ற காரணத்தால் 36 மணித்தியாலங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கையும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கையும் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கையும் பிறப்பிக்கப்பட்டிருப்பது முக்கியமானது. ஆனால் இந்த 26ஆம் தேதி இடம்பெற போகின்ற இந்த தாக்கத்தின் காரணமாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்று ஒரு அச்சம் ஒன்று நிலவுகிறது. குறிப்பாக பரீட்சைகள் இடம்பெறுகின்ற காலத்திலே இதன் காரணமாக பரீட்சைக்கு செல்கின்ற மாணவர்கள் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் நிலவுவதன் காரணமாக உடனடியாக பரீட்சைகள் திணைக்களம் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்றை மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உயர்தர பரீட்சார்த்திகள் நாட்டில் நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பட்சத்திலே பரீட்சார்த்திகள் அருகிலுள்ள பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்ற முடியும் என அறிவிக்கப்படுகிறது. இது குறித்து அனைத்து உயர்தர பரீட்சார்த்திகளையும் தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருந்தது. எனவே மாணவர்கள் அதுபோல பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இதை அவதானித்துக் கொள்ளுங்கள். பரீட்சை மத்திய நிலையங்கள் தவிர்ந்த வேறு பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சைக்கு தோற்றுவதாயின் அது குறித்து பரீட்சை திணைக்களத்துக்கு மாணவர்கள் அறிவிக்க வேண்டும். அனர்த்த நிலைமைகளின் கீழ் மாத்திரமே இந்த நிலைமை செல்லுபடியாகும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. எனவே ஆபத்தான சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள இடங்கள், நீண்ட தூரம் பயணிக்க முடியாத இருக்கின்ற மாணவர்கள் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு உடனடியாக அவசர தொலைபேசி அழைப்பு மூலமாக அழைப்பு கொடுத்துவிட்டு அருகில் உள்ள பரீட்சை நிலையத்துக்கு செல்லலாம் என்பதுதான் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட வசதியாக இங்கே இருக்கிறது. 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பது இங்கே முக்கியமானது. பதுளை, காலி, கேகாலை, மாத்தறை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு இந்த மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இது 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்படுகிறது. அதுபோல வருகின்ற 36 மணித்தியாலங்களில் வடமாகாண மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, சபரகமுவ, மத்திய மற்றும் மேல் மாகாணங்களில் கடுமையான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. மக்கள் மத்தியில் ஒரு மயக்க நிலை ஒன்று இருக்கிறது. இதற்கான பின்னணி காரணங்களை நாங்கள் சரியாக பார்க்க வேண்டிய அவசியம். இந்த மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை வழங்க வேண்டும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் அவர்களது சிபாரிசின் அடிப்படையில் தான் முன்னைய அரசாங்கத்தில் இந்த மின்சார கட்டண மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. இது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமைந்தது. ஆனால் மின்சார கட்டணங்கள் இன்னும் குறைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. முன்பு நாட்டிலே இருந்த நிலை வேறு. மின்சார உற்பத்திக்கு தனியாக பணம் ஒதுக்க வேண்டியிருந்தது. அதற்கு அரசாங்கம் செலுத்த வேண்டிய அந்த பணத்தொகையையும் கருத்திலே கொண்டுதான் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் பின்னர் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மின்சக்தி துறை அமைச்சருக்கு பொறுப்பாக இருந்த வேளையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் இந்த மின் கட்டணம் குறைக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் ஒரு மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான முன்மொழிவை வழங்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு கடந்த செப்டம்பர் மாதத்திலே அறிவுறுத்தல் கொடுத்திருந்தது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. ஆனால் அது வழங்கப்பட்டிருக்கவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் அவர்களுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டது. இப்பொழுது மீண்டும் மின்சார சபையின் கோரிக்கை கால அவகாசம் வழங்குமாறு கேட்கப்படுகிறது. எனவே மீண்டும் 2 வார காலம், அதாவது டிசம்பர் 6ஆம் தேதி வரை இந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கால அவகாசத்தை வழங்கி இருக்கிறது. ஜனவரி 17ஆம் தேதிக்குள் உத்தேச மின்சார திருத்த கட்டணத்துக்கு அனுமதி வழங்க முடியும் என்று சொல்லி இலங்கை மின்சார சபை ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. இதிலே ஒரு முக்கியமான விடயம் இங்கே இருக்க, மின்சார சபையை அங்கே இந்த முன்மொழிவுகளை கொடுக்கின்ற இந்த அதிகாரத்தை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு அமைப்பாக உள்ளே இருக்கிற தொழிற்சங்கம் ஒன்று இருக்கிறது. இந்த தொழிற்சங்கம் மிக மோசமான முறையில் கடந்த காலங்களில் செயற்பட்டு வந்தது. பாதைகளில், வீதிகளில் இறங்கி தங்களுடைய போராட்டங்களை நடத்தி வந்தது என்று நீண்டகால விமர்சனங்கள் இருந்தன. இன்றைய நாளில் அதன் மேலதிகமான ஒரு கட்டமாக இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்றை சொல்ல வேண்டும். இது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி ஒன்றை கொண்டு வருகின்ற விடயமாக இருக்கிறது. ரஞ்சன் ஜெயலால் என்ற ஒரு தொழிற்சங்கவாதியின் தலைமையில் இயங்குகிற மின்சார சபைக்கு சொந்தமான இளவட்டல் மின்சார சபையை கட்டுக்குள்ளே வைத்திருக்கின்ற தொழிற்சங்கம் அவர்கள் இப்பொழுது இது எங்கள் ஆட்சி நடக்கிறது இன்றைய நாள் காணொலி பேட்டி ஒன்றை வழங்கியிருக்கின்றனர், ஊடக சந்திப்பு ஒன்று. அதில் சொல்லுங்க, இது எங்கள் ஆட்சி நடக்கிறது, நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது நாங்கள், எனவே இப்போது இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்ததன் பலாபலனை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். දැන් අපි පාට බෑලා දියව් ගනිව් කියන්නේ අපේ ආණ්ඩුව මතක් කරනවා, බෝනස් එක ගන්නවා, මතක් කරනවා, වැටුප ගන්නවා, යෝජනා ගේනවා, මණ්ඩලය හදනවා. අපි තමයි විදුලි මණ්ඩලයේ පාලකයෝ. இப்போது எங்களுக்கு தேவை என்று நாங்கள் போராட்டம் நடத்த வீதிக்கு இறங்க வேண்டிய தேவை கிடையாது. மாறாக எங்கள் அரசாங்கத்திடம் நாங்கள் பேசுவோம், எங்களது கோரிக்கையை முன்வைப்போம், எங்களது தேவைகளை சொல்லுவோம், எங்களுக்கு தேவையான சம்பளத்தையும் போனஸையும் எடுத்துக்கொள்வோம் என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். எனவே இதன் அடிப்படையில் தாங்கள் 3% தங்களுடைய நாடாளுமன்ற உறுப்புரிமை இருந்த வேளைகளை பாருங்கள், இங்கே வருகிறார் என்று அந்த வேளையில் கூட தாங்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களை நிறைவேற்றிக் கொண்டோம். இப்போது எங்களுடைய அரசாங்கம் இருக்கும் போது இது
சிஇவி என்று அழைக்கப்படுகிற இலங்கை மின்சார சபை சேர்ந்த தங்களது ஊழியர்களுக்கான நிவாரணங்கள் முதலில் வழங்கப்பட வேண்டும். தங்களது நீண்டகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு பிறகு ஊதிய உயர்வுகள் அதுபோல போனஸ் போன்றவை கிடைத்த பிறகு இந்த மின்சார கட்டண சீர்திருத்தம் பற்றி தாங்கள் பார்க்கலாம் என்ற ரீதியில் அவருடைய கருத்தை சொல்லியிருப்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறது. ලංකා විදුලි බල මණ්ඩලයේ සේවකයින්ගේ ප්‍රසාද දීමනාව ජනතා විමුක්ති වෘත්ති සමිතිය ඉල්ලීම මහා පාපයක් විදිහට සලකලා තමයි දැන් මාධ්‍යවල යන්නේ. විශේෂ අපි එකක් කියන්නකො තිබෙනවා. අපි මේ මොහොත වන විට ලංකා විදුලි බල මණ්ඩලය ඇතුලේ ආණ්ඩුව නියෝජනය කරන වෘත්ති සමිතිය. අපි අපේ ඉලක්කය පහුගිය සැප්තැම්බර් 21 වෙනිදා අපි අත්පත් කරගත්තා. දැන් අපිට ආණ්ඩුවට කියන්න බෑ. මොකද ආණ්ඩුව අපේ. දැන් අපි නොවැම්බර් මාසේ 14 පස්සේ අපි දැන් පොඩ්ඩක් පෙනේ පුප්පනවා විතරක් නෙමෙයි. අපි දෂ්ට කරන්න ඕන තරම් දෂ්ට කරනවා. දැන් විදුලි බල මණ්ඩලයේ වෘත්ති සමිති ව්‍යාපාරයට විශේෂම ගත්තොත් රාජ්‍ය නියෝජනය කරන වෘත්ති සමිති ව්‍යාපාරයට පාරට බහැලා දියව් ගනිව් කියලා කියන්න ඕන කමක් නැහැ. මේ අපේ ආණ්ඩුව, අපි හදපු ආණ්ඩුව. ඒ ආණ්ඩුව මේක දෙන බව අපි දන්නවා. ඒ නිසා විදුලි බල මණ්ඩලයේ වෘත්ති සමිති ව්‍යාපාරයේ වගකීමක් තිබෙනවා ආණ්ඩුව මතක් කරන එක. உண்மையில் அரசாங்கமானது நல்ல விடயங்களை செயற்படுத்த அவற்றை தீர்மானிக்க எண்ணம் கொண்டிருந்தாலும் அரசாங்கத்தோடு சார்ந்தோர் ஜேவிபியினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்ற அமைப்பினர் இந்த விடயங்களுக்கு முட்டுக்கட்டை போடுவார்கள் என்பதுதான் பொதுமக்களது ஆதங்கமான விடயமாக இங்கே இருக்கிறது. இன்னும் ஒரு போராட்டம் குறித்த ஒரு விடயம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு திணைக்களத்துக்கு முன்னால் தொடர்ச்சியாக போராட்டம் இடம்பெற்று வருவதை கொழும்பில் உள்ளோர் பல பேர் அறிந்திருப்பார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்னால் சத்தியாகிரக போராட்டம் இடம்பெற்று வருகிறது. இது என்ன காரணத்தினால் என்ற விடயங்கள் இப்பொழுது விவரமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். E8 என்ற விசா பிரிவிலே தென்கொரியாவுக்கு தொழில் நிமித்தம் செல்வதற்கு எதிர்பார்த்துள்ள பல மக்கள் அதிகாரிகளின் கவனஈனம் காரணமாக கொரியாவுக்கு தொழிலுக்கு செல்ல இருந்த வாய்ப்பு தங்களுக்கு இல்லாமல் போயிருப்பதாக தெரிவித்து பத்தர் முல்லையில் அமைந்துள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு முன்னால் தொடர்ச்சியாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை இந்த போராட்டம் இடம்பெற்றது. அப்போது அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களை சந்தித்து கலந்துரையாடினார் இப்பொழுது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர். இதன் அடிப்படையில் E8 விசாவில் தென்கொரியாவுக்கு தொழிலுக்கு செல்வதை சட்ட ரீதியாக்குவதற்காக தங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மக்கள் கேட்டிருந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார். விரைவாக இது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தார். என்றாலும் தென்கொரியாவுக்கான வேலைவாய்ப்புகள் தங்களுக்கு கிடைத்தும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அதை மறைத்து வருவதாகவும் இதனால் தொழிலுக்கு செல்ல வேண்டிய காலம் நிறைவடைந்திருப்பதால் தங்களுக்கு அந்த வேலைவாய்ப்புகள் இல்லாமல் போயிருப்பதாகவும் குறிப்பிட்டு தங்களுக்கு காலத்தை நீடித்து வழங்குமாறு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆனால் பணியகத்தின் தலைவர் இது குறித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது E8 என்ற விசாவில் தொழிலுக்கு அனுப்புவது சட்டவிரோதமான செயல், அதனை அவ்வாறு தொழிலாளர்களை அனுப்ப முடியாது. அதுபோல தென்கொரியாவிலிருந்து தொழில் வாய்ப்பு இலங்கையில் உள்ள மக்களுக்கு கிடைத்தது என்ற செய்தியும் உண்மையற்றது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இது தொடர்பாக முன்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சராக இருந்த மனுஷ நாணயக்கார இது பற்றி சொல்லும் போது E8 விசாவில் தென்கொரியாவுக்கு தொழிலுக்கு அனுப்புவதற்கான தேவையான நடவடிக்கைகளை எடுத்து கொரிய அரசாங்கத்தோடு தாங்கள் கலந்துரையாடி இருந்ததாகவும் அவர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தோடு இணைந்து செயற்படுவதாக தெரிவித்திருந்தார்கள். எனவே இப்போது இடம்பெற்ற நடவடிக்கைகள் குறித்து தனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நாளில் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் இது குறித்து அமைச்சர் விஜித ஹேரத் தங்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், இது தொடர்பாக இறுதி முடிவு ஒன்று அரசாங்கத்தினால் எட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதுதான் அவர்கள் குறிப்பிட்டுள்ள விடயம். இந்த நாளில் 2 அமைச்சர்களின் செயலாளர்களுக்கான நியமனத்தை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க வழங்கியிருந்தார். ஒன்று நீதி அமைச்சு, இன்னும் விரிவுபட்ட ஒரு அமைச்சு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சு. இந்த கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சின் செயலாளராக இதனால் நியமிக்கப்பட்டிருந்தார் திருமதி மரர்மதி கங்காதர். அதுபோல நீதி அமைச்சின் செயலாளராக அயேஷா ஜினசேன என்ற அனுபவம் வாய்ந்த சட்டத்துறையைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இந்த 2 பேருக்கான நியமனங்களை ஜனாதிபதியின் செயலாளர் வழங்கியிருந்தார். இதே போல இம்முறை நாடாளுமன்றத்துக்கு 150க்கு மேற்பட்ட, சரியாக சொல்வதாக இருந்தால் 162 புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவாகி இருக்கின்றார்கள். இதுவரை காலமும் நாடாளுமன்றத்துக்கு இத்தனை அதிகப்படியான புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவானது கிடையாது. அவர்களுக்கான விசேட செயலமர்வு தொடர்ச்சியாக 3 நாட்கள் இடம்பெறும். அவர்களுக்கான அறிவூட்டுகை மற்றும் நாடாளுமன்ற செயற்பாடுகள் குறித்த தெளிவாக்கத்தை வழங்குவது, நாடாளுமன்றத்தில் எவ்வாறு அன்றாட கடமைகளை சிக்கல் இல்லாமல் முன்னெடுக்க இவர்களது இந்த உறுப்பினர்களது பங்களிப்பு தேவை என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இந்த தெளிவூட்டுகை செயலமர்வு 3 நாட்களாக இடம்பெறுகிறது. இன்று 25ஆம் தேதி முதலாவது நாள். இந்த நாளில் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார்கள். ஹரணி அமரசூரிய இந்த விடயத்தில் இந்த நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் முதல் தடவையாக சரித்திரபூர்வமான நிகழ்வு ஒன்று இடம்பெறுகிறது. இதுவரை காலமும் இலங்கை நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்படாத அளவுக்கு அதிகமான 22 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அதுபோல இங்கே கலந்து கொள்கின்ற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தாங்கள் அத்தனை பேரும் மக்களது பிரதிநிதிகள், மக்களது பிரதிபலிப்பை தாங்கள் வெளிப்படுத்த வந்திருக்கிறோம் என்று உணர்வுபூர்வமாக அவர்கள் செயற்பட வேண்டும்.
இந்த இடத்திலே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செய்கைகளும் அந்த மக்களது சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற விடயம். எனவே அவர்களுக்கான அசௌகரியத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று வலியுறுத்தியிருந்தார். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய 2 தசாப்த கால அனுபவத்தை இந்த நாளில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொண்டார். இதிலே அவர் எவ்வாறு கண்ணியத்தை காக்க வேண்டும், அதுபோல நாடாளுமன்ற அமர்வுகள் என்று வரும்போது அதிலே கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள், ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தங்களது மனதிலே இருத்த வேண்டிய சட்ட திட்டங்கள் மற்றும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் நடக்க வேண்டிய விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இது உண்மையில் நாடாளுமன்ற செயலகத்தினால் மேற்கொள்ளப்படுகின்ற மிக வரவேற்கக்கூடிய நடவடிக்கைகள். நாடாளுமன்ற வரப்பிரசாதங்கள், அதுபோல ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இருக்க வேண்டிய பொறுப்பு, குறிப்பாக சட்ட வாக்கங்கள் தொடர்பான விடயங்கள், நாடாளுமன்ற அமைப்பு குழுவின் திட்டங்கள் எவ்வாறு, ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் தொடர்படுகின்ற நாடாளுமன்றத்தின் நிலையியற் கொள்கைகள் போன்ற பல்வேறு விடயங்கள் குறித்து தொடர்ச்சியாக 3 நாட்களும் விளக்கம் வழங்கப்படும். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, அல்லாவிட்டால் இபிடிபி என்று அழைக்கப்படுகின்ற அந்த கட்சியின் அனைத்து விதமான பொறுப்புகளிலிருந்தும் தான் வெளியேறுவதாக அந்த கட்சியின் வவுனியா நிர்வாக செயலாளரும் வன்னி மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக கடந்த நாடாளுமன்றம் வரை கடமையாற்றியவருமான குலசிங்கன் திலீபன் என்று பொது ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறார். அவர் இது தொடர்பான கடிதத்தினை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தபால் மூலமாக அனுப்பியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய பதவி விலகலுக்கு கட்சியோ அல்லது கட்சியின் தலைமையோ பொறுப்பில்லை என்றும் தன்னுடைய தனிப்பட்ட முடிவாகவே இந்த முடிவை தான் எடுத்திருப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். இறுதியாக ஒரு செய்தி, இது உண்மையில் எங்கள் பல பேருக்கு கவலை தரக்கூடிய ஒரு விடயம், கோபமூட்டக்கூடிய விடயம், அதை வெளியில் விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு விடயமும் கூட. 2015ஆம் ஆண்டு வெசாக் பண்டிகை காலத்திலே கொழும்பிலே அப்போதைய 11 வயது சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தினார் என்ற அடிப்படையில் 50 வயதான தந்தையார் ஒருவருக்கு 8 வருட கடூழிய சிறை தண்டனை இன்றைய நாளில் வழங்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு 2 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டு கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இதேவேளை அவர் இந்த இழப்பீடு தொகையை வழங்காவிட்டால் அவருக்கு மேலதிகமாக இன்னும் 18 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இந்த நாளில் கிராண்ட் பாஸ் ஒருகடவத்தை பகுதியில் 17 வயதான இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்றும் பதிவாகி இருக்கின்றது. 2 பிரிவுகளுக்கு இடையே இடம்பெற்ற இந்த மோதல் காரணமாகத்தான் இந்த இளைஞர் இவ்வாறு தாக்கப்பட்டிருக்கின்றார் என்றும், மேலும் ஒரு 16 வயதுடைய மாணவர் ஒருவரும் காயங்களோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிகிறது. இவைதான் இந்த நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் கேள்விகளை கூட நான் எதிர்பார்க்கிறேன். கமெண்ட்ஸாக அவற்றை நீங்கள் வழங்கலாம். அதுபோல இந்த செய்திகள் இன்னும் பல பேருக்கு சென்று சேர்வது பொருத்தம் என்று நீங்கள் கருதினால் தயவு செய்து உங்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ளுங்கள்.